ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கோம் சார். இப்பதான் விஜய் பாக்குறதுக்கு நாங்க வெங்காசில இருந்து வரோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பாக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப ஆர்வக்கோளாரா இருக்கும். நீங்க எப்படி டிவிகேல உள்ளவங்களை பைத்தியம்னு சொல்லலாம்? உங்களுக்கு சொல்றதுக்கான ரைட்ஸ் யார் கொடுத்தது? அவங்க பைத்தியம் இல்ல, சரியான சைக்கோ. கடவுளே. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னமா உருண்டு புரண்டு தெருவே மிரண்டு போற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இறங்கி தொலைடா போல. வீதியில போறலாம் அடிக்குள்ள போறா. பாத்துப்பா பாத்து பாத்து விக்கு கலண்டுடாம இறங்குப்பா. விக்கு பத்திரம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கொண்டு இருந்த தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து பைக்குகளில் வந்த இளைஞர்கள் அடுத்தடுத்த விபத்தில் சிக்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். என்ன நடந்தது? சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. ஒருத்தன் உசுர ஒருத்தன் காப்பாத்தனா அவன் ஹீரோ. 4 பேருக்கு பசிக்கு சோறு போட்டானா அவன் ஹீரோ. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஆரம்பிச்சுட்டாயா நீ அள்ளி வீசுவானே. உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்க காலையில 6 மணில இருந்து ரூம்குள்ள உட்கார்ந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கான். அவனை போய் உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். சும்மா வரீங்க, 1.5 நிமிஷம் பேசுறது ஒரு சொற்பொழிவாங்க. அதுவும் பேசுனதையே திரும்ப திரும்ப பேசுவீங்களா?
எழுதி கொடுக்குறாங்களே, பக்கத்தில் இருக்க சார் குளத்தூரில் இதை பேசுங்க, பெரம்பூரில் இதை பேசுங்கன்னு வேறையாவது எழுதி கொடுக்கணும்ல. என்ன முதல்ல பேசுனீங்களோ அதையத்தான் அடுத்த இடத்துல போய் பேசுங்க. அப்போ என்னத்துக்கு அந்த முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்களா? பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்களா? நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? அந்த ஆளு கிட்டாரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிக்கும். அவனுக்கு வாசிக்கவும் தெரியல, அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆட்டிக்கிட்டு தான் இருக்கான். நடுவுல பத்தாததுக்கு சம்பந்தமே இல்லாம சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வர ஆட் பண்ணிருக்காங்க. இன்னும் எதெல்லாம் சதறப்போது நீங்க பார்க்க தானே போறீங்க. இவன் ஜோம்பேறி பையன், இவன் எப்படி வரமாட்டான் தொகுதி பக்கம் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஒரு தொலைநோக்கு பார்வையில் தெரிஞ்சிருச்சு. சொடா விஜய் என்ன பண்ணு, நீ வரலன்னா என்ன, உன்னை நான் எப்படி வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லி நேரம் கூப்பிடுறான் அந்த கார்பெண்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பொம்மையை செஞ்சுட்டாங்க. பொம்மையை செஞ்சு அதுக்கு என்னவோ தூக்கு தண்டனை போடுற மாதிரி ஒரு தலையை மட்டும் சுத்தி கொண்டு வந்து நிப்பாட்டி கடைசி தூக்குனா விஜய் பொம்மை. விஜயே ஒரு பொம்மை, விஜயே ஒரு டம்மி, அந்த டம்மிக்கு இன்னொரு டம்மி. பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? இது அது இல்ல. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத, வா போலாம். இதுல கண்ணு வேற வைக்கிற. போனீங்கள பொம்மையை செஞ்சு கொடுத்து அழகா 234 தொகுதிட்டா நீங்க பனையூர்ல இப்படி படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க? என்ன தெரியுதா? தெரியலையே. இவர இப்ப ஞாபகத்துக்கு வருது. இவரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நான் சிஎம் ஆகணும். அதுக்கும் நீட்ட மருந்து மாத்திரை கிடைக்கும். ஏன் இல்ல? மடக்கூதிகள். இத 1 மாசம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். இன்னும் 15 நாள்ல பாருங்க, எம்ஜிஆர் மாதிரி நீங்களும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருவீங்க. சின்ன சின்ன ஆசை. தெய்வமே, இது என்ன இது? யாரும் பதறாதீங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, கரெக்டான சின்னம் தான். என்ன இதுவும் விசில் அடிக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்